வணக்கம் மக்களே, இது உங்க வானவில் தொலைக்காட்சி பெஞ்ச் மேடை வழங்கும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி. இப்போ இருக்கிற லைஃப்ல நிறைய டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கு. சரி, நாட்டில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, காதல் இருந்தால் பிரச்சனை, காதல் இல்லைனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைன்னு ப்ரெஷர் குக்கர் மாதிரி போயிட்டு இருக்க உங்க லைஃபை பீஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே உங்களை சிரிக்க வைக்கிறது தான். சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்திக்க வைக்கிறது தான். அதனால தான் சினிமாவை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை மொத்தம் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ வாங்க, பாருங்க, சிரிங்க, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான ஷோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் டயலாக் நம்ம கொடுக்க போகிறோம். அதை நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டைலை ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டயலாக் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பாகுபலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? ஸோ அதில் வர ஒரு ஃபேமஸ் டயலாக் தான் இப்போ நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்து நம்ம பேச சொல்ல போகிறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. வீரர்களே, எது மரணம்? வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். ஸோ இந்த டயலாகை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க நம்மளோட பார்ட்டிசிபெண்ட். ஸோ ஹாய், உங்களோட நேம்? லோகேஷ். ஓகே லோகேஷ், மூவியோட டயலாக் என்னன்னு பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு உங்களோட ஸ்டைல் அதை ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. சொல்லிட்டா போச்சு. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? சொல்லிட்டா போச்சு. அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். வீரர்களே, எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை என்பது மரணமா? இல்ல நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல, நீங்க சாவடிக்க வர தெரிஞ்சு நாங்க நிக்கிறது மரணமா? சொல்லுங்க. How do I tell you? நம் வீரனாக சாவதை விட கோழையாக இருப்பது மரணமா? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. மரணம் தான். தேங்க்யூ. ஸோ ஹாய், உங்களோட நேம்? ஹரிஹரன். ஓகே ஹரிஹரன், மூவி டயலாக் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு உங்களோட ஸ்டைலை அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. வீரர்களே, எது மரணம்? கோலை. அது ஒன்று வரும், யோசிங்க. வீரர்களே, எது மரணம்? கோலையாக இல்லைனா கோலை என்று நினைப்பது மரணம். கோலையாக வாழ்வதை விட போர்க்கொலை. இதுக்கு அது இப்போ ஸ்டார்டிங் லைன் வந்துச்சுக்கா. கோலையாக வாழ்வது மரணம். இல்லைக்கா, அது ஃபர்ஸ்ட் லைன். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழ்வையாக வாழ்வது மரணம். தேங்க்யூ ஹரிஹரன், தேங்க்யூ ஸோ மச். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. ஸோ ஹாய், உங்களோட நேம்? மகேந்திரன். ஓகே மகேந்திரன், இப்போ நீங்க மூவியோட டயலாக் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே எங்களுக்காக உங்க ஸ்டைல ரீக்ரியேட் பண்ணி. இன்னைக்கு ஒரு புட்டி. வீரர்களே, எது மரணம்? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. எதிரிகளின் நமது வீரத்தை தவிர எதிரிகளின் நம் எண்ணிக்கையை பார்த்து பயப்படுவது மரணம். நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? அப்புறம் ஒரே நிமிஷம் மறந்துட்டேன். என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? ஐயோ, மறுபடியும் இருங்க. யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வீரனாக சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். ஓ, குரலி வித்தையா? ஓகே, அவ்வளவுதானே. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன், ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய், உங்களோட நேம்? அனாமிகா. ஸோ ஓகே அனாமிகா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, லைக் உங்களோட அந்த மூவி டயலாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதை உங்களோட ஸ்டைலை எங்களுக்கு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி காட்டணும். ஓகேவா? குழந்தை
எவ்வளவு பார்த்திருப்பேன். வீரர்களே, எது மரணம்? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? இப்படி நம்ம நிக்கிறதே ஒரு மரணம் தான். சொல்லுங்க. சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? வீரத்தை விட வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. அந்த பேஜ்ல இத்தனாவது வரிசையில அது அங்க இருக்குது, வந்துரும். சொல்லுங்க. மறந்துட்டேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இந்த பேஜ்ல தான் இருக்கு. வாழ்வதை விட செத்துறலாம். எதுக்கு வாழ்ந்துட்டு செத்துறலாம்ன்ற நம்ம தோத்துக்கிட்டே இருக்கீடா. சொல்லுங்க. கோழையாக 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 சொல்லுங்க. இருப்பது மரணம். தேங்க்யூ அனாமிகா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான ஷோவை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட நல்லா என்ஜாய் பண்ணேன், நிறைய ஃபன்ஸ் இருந்தது. ஸோ அடுத்த ஷோவில் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா. பை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபோரம். எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அந்த கிரவுண்ட் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் வர ஆப்போனண்ட் எல்லாரையும் நாக் அவுட் பண்ணி நான் ஸ்டாப் ஹிட் கொடுக்கறவ தான் நம்ம சுந்தர்சி. கிட்ஸ்ல இருந்து இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி 1995 அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை பெஸ்ட் படமா கொடுத்திருப்பாரு. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டா அமையறது இல்லை, ஆனா இவருக்கு ஃபர்ஸ்ட் படம் செம ஹிட்டா அமைஞ்சிருச்சு. முறைமாமன் என்னதான் ஃபேமிலி படமா இருந்தாலும் அதுல கலகலப்பான காமெடியால ஆட் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் மூவியா கொடுத்தாரு. அண்ணன் அண்ணன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான லவ் அண்ட் காமெடி மூவின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது உள்ளத்தை அள்ளித்தான் மூவி தான். இந்த மூவி அவருக்கு ஒரு தனி பேரே வாங்கி கொடுத்துச்சு. நகைச்சுவை மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது கவுண்டமணி செந்தில் தான். அவங்களோட காமெடி பிளஸ் கவுண்டர் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். எவ்வளவு அன்பு வச்சிருக்க, ஐஸ் வைக்கிறேன்றீங்களே, என்ன பாக்குறீங்க? இல்ல அடியாளுங்க யாராவது வச்சிருக்கியான்னு பாக்குறேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணே? உங்களால சின்ன விஷயம் இப்பதான் மேட்ருக்கு வந்திருக்கேன். வா 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 வா. ஒண்ணுல உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இந்து பொண்ணை நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் இல்லையா? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான்ற மாசான டைலாக வச்சிருப்பாரு. இதுதான் சுந்தர்சியோட சினிமா கேரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு தியேட்டர்ல கத்தாத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த டைலாக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறா. சொல்லிட்டா. நான் ஸ்டாப் காமெடியோட மறு உருவனாலே அது சுந்தர்சி தான். அந்த லிஸ்ட்ல வின்னர் படமும் ஒண்ணு. வடிவேலோட கைப்புள்ள கேரக்டர் வேற லெவலா இருக்கும். அவரோட மேனரிசம் செம ஃபன்ஃபில்டா இருக்கும். வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன். சுந்தர்சியோட கிளாசிக்கான மூவி அப்படின்னா அது அன்பே சிவம். ரிலீஸ் ஆன டைம்ல அது சரியா போகல, ஆனா இப்போ அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. சொல்ல போனா இப்போ அது ஒரு கல்ட் கிளாசிக்னு கொண்டாடுறாங்க. சைரன் இல்லாம போக முடியாதா? ஆம்புலன்ஸ்னா சைரன் இருக்கும், சைரன் போட்டால் தான் வழி கிடைக்கும். இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு வர்றது. இனிமேல் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஓஜி காம்போ பற்றி பேசிடலாமா? சுந்தர்சி, விஷால், ஹிப்ஹாப் தமிழா இவங்க 3 பேர் சேர்ந்தாலே அது பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அப்படி இவங்க 3 பேர் சேர்ந்த ஃபர்ஸ்ட் படம் தான் ஆம்பளை. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஹிப்ஹாப்போட ஆல்பம்ஸ் எல்லாமே செம ஹிட். என்னாச்சுப்பா? ஐயோ, அத்தை பொண்ணுங்களை தூக்கிட்டு வர சொன்னா அத்தைங்களை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? அத்தைங்களா?
பரவாயில்லப்பா. அப்பா நீங்க தானேப்பா பெரிய பொண்ணு நடு பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொன்னீங்க. அது அவங்க உங்க பேருடா, நம்ம குலதெய்வம் பொண்ணு தாய்டா. மாசான மூவில காமெடி செட் பண்ணீங்க, ஓகே. ஃபேமிலி படத்துல காமெடி செட் பண்ணீங்க, அதுவும் ஓகே. ஹாரர் மூவில காமெடி செட் பண்ண முடியுமா? முடியும். சுந்தர் சியால முடியும். இந்த ட்ரெண்டை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே நம்ம சுந்தர் சி தான். மொத்தமா 4 பார்ட். அந்த 4 பார்ட்டுமே செம ஹிட். என்னதான் ஹாரர் மூவியா இருந்தாலும் அவரோட சிக்னேச்சர் காமெடியெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஜாலியா பார்க்க வச்ச படம் தான் அரண்மனை. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீங்க சொன்னதா சார் கரெக்ட். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி 2013ல படம் எடுத்து ரிலீஸ் இஷ்யூனால போஸ்ட்போண்ட் ஆகி 12 வருஷம் கழிச்சு 2025ல வந்த படம் தான் மதகத ராஜா. நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னதான் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் ஒரு பக்காவான மாஸ் என்டர்டெய்னிங் மூவியா இருந்துச்சு. விண்டேஜ் காம்போ இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்த படம் தான் கேங்கர்ஸ். சுந்தர் சி வடிவேலோட காம்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மக்களை ஃபுல் என்டர்டெயின் பண்ணுச்சு. சார்லஸ் கூப்பிட்டு இருக்க, போயிட்டே இருக்க. புரியுதா? அப்படியே பிளான் ஒர்க் அவுட் ஆகும். எப்பா, உலகம் தோன்றிய காலத்துல இருந்து பேர் வச்சவன எந்த குழந்தையும் திரும்பி பார்க்கறது இல்ல. குறைஞ்சது 1 இயர் ஆகும். கம்பேக் அப்படின்றது எல்லாருக்கும் ஈஸியாக அமையாது. ஆனால் சுந்தர் சிக்கு அப்படி இல்லை. அவரோட கம்பேக் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. அந்த படம் தான் கலகலப்பு. ஆடியன்ஸை தேட்டரில் கலகலப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்ச படம் தான் இது. எங்க 2 பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஓஜி காம்போ இஸ் பேக். சுந்தர் சி, விஷால், ஹிப்ஹாப் தமிழா இவங்களோட ப்ரொமோவே செம ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. அப்போ மூவி எப்படி இருக்கும்? அதுதான் புருஷன். இந்த ஓஜி காம்போவோட அடுத்த பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறோம். அவன் மாசா இருக்கிறான், இது லூஸா இருக்குது, ஆனா நல்ல பீஸா இருக்குது. இன்னும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கமா. இதே மாதிரி இன்னொரு மாசான கிளாஸான டாக்டரோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்க விஜய் ரிது. டாடா, பை பை. பேர் 4 விதமா பேசுற மாதிரி நாங்க 2 பேர் 2000 இல்ல விதவிதமா பேசி இங்க வில்லங்கத்தையும் எந்த படத்துல யாரு வில்லன், அவர் வீட்டுல எப்படின்றதையும் கொஞ்சம் அமைதிப்பட அமாவாசை செயல்ல பேச போறோம். இது உங்க வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் சுனா பானா சுந்தரி பார்வதி. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க நாங்க மாட்டோம். என்னக்கா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் அக்கான்னு கூப்பிடாதேன்னு. ஐயோ சாரி. என்ன நம்மலாம் டீ கடை பக்கம்? டீ கடைனா ஒன்றும் சும்மா இல்லை, சரியா? என்ன சொல்ற? ஒன்றும் புரியலையே. ஆமா, ஐயம்பாக்கத்துல இருந்து ஐநா சபை வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கரெக்டு தான். ஆனா நம்ம எப்படி டீ கடையில? காஃபி ஷாப்னா கூட கொஞ்சம் ஓகே. இங்க பாரு, பொண்ணுங்க இங்க தான் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. பொண்ணுங்க எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் சமம் தான். அதுவும் கரெக்டு தான். அண்ணா 2 டீ ஸ்ட்ராங்கா. உனக்கு? எனக்கு ஸ்ட்ராங்கா லைட்டா. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? 2ல 1 சொல்லு. இங்க பாரு, நீயும் இப்ப இருக்க பொலிட்டிஷியன் மாதிரி பேசாத. சாரி போலித்தனமா பேசாத. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். ஐயோ எனக்கு ஸ்ட்ராங்கா. இப்ப இருக்க ஹீரோயின் எல்லாம் சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான் அது அவங்களுக்கு. ஆனா நமக்கு அது நல்ல பாம்பு விஷம் மாதிரி. என்ன சொல்ற? ஒன்றும் புரியலையே. ஆமா, இப்ப இருக்க எல்லா ஹீரோயினும் சொல்லி வச்ச மாதிரி ஃபேஸ் கிரீம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ அவங்க அதை போட்டு தான் அழகான மாதிரி எல்லாம் நினைச்சு வாங்கிட்டு இருக்காங்க. பேருக்கு அதனால அலர்ஜி வருதான். ஐயோ என்ன சொல்ற? சரி அது இருக்கட்டும். வீலையே படம் எடுத்து காலை ஒரே ஒரு படம் எடுத்து வீணா போனவரை பத்தி உனக்கு தெரியுமா? வீலே படமா? ஓ அவரா? ஆமா, இப்ப யார் கூட படம் பண்ண போறாராம்? நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவா என்று சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். இது சொல்றேன். அவரு தலைவரை பார்க்க போயிருக்காரு. தலைவர் தலையை கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாரு. சரி உனக்கு என்ன வேணும்?
எனக்கு டீ மட்டும் போதும். ஏய் எது கேக்குறா? இல்ல இல்ல, இப்பெல்லாம் என்ன வேணும்னு கேட்டா நடிகை வேணும்னு சொல்றாங்க. சாரி டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. நகை வேணும்னு கேக்குறாங்க. நகை வேணும்னா கேக்குறாங்க? நகை வேணும்னு தான் கேக்குறாங்க. படம் எடுத்து முன்னணி டைரக்டர் ஆகுறது கஷ்டம்னு கல்யாணம் பண்ணி முன்னணி டைரக்டர் ஆனாரு. அவரை தெரியும்ல? நான் ஒரு டைரக்டரா இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி மைதிலியோட கனவை நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டேன். அந்த என்னடிகை? முன்னடிகை இல்லம்மா. என்னடி? ஆமா 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 ஆமா, அவரோட காப்பீட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் டைம்ல ஏதோ ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் சரியான சண்டையாம். அவர்னாலே பிரச்சனை தான். அவரால் என்ன பிரச்சனை? அது என்னமோ கரெக்டு தான். இவர் ஒரு ரிலீஸ் டேட் சொல்ல, அவர் ஒரு ரிலீஸ் டேட் சொல்ல, ஒரே கூத்தாயிடுச்சு. அவர் என்ன அவரோட ஒய்ஃபோட கம்பெனி நினைச்சாரா? வாய்ப்பு இருக்கு இருக்கும் தான். அப்புறம் நடிகர் ஒருத்தர் தனி ஒருவனா நின்று ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரவாரமா ஆரம்பிச்சார்ல? ஆமா தெரியும். என்னன்னா, என்னடி இழுக்கிற கதை இதே இல்லையா என்ன? கதைலாம் இருக்கு, காசு தான் இல்லையா. ஓ, பேரை மாத்தினா யோகம் வரும்னு நினைச்சாரு. அவன் ரொம்ப சோகமா தான் இருக்காரு போல. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் செம்ம ஃபேமஸ் தெரியுமா? மியூசிக்னாலயா? இல்ல அவர் ஃபேமஸ் ஆன அளவு கூட அவர் மியூசிக் ஃபேமஸ் ஆகல. இந்த வீட்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது. அது யாரு? நாயாம பேசுடி. ஓ அவரா? என்ன இப்படி சொல்லிட்ட? ஜென்சில அவருக்கு எவ்வளவு ஃபேமஸ் இருக்கு தெரியுமா? என்ன நம்மாலு கவுண்டமணி மாதிரி டொடடங் டொடடங் டொடடொடடங் அப்படின்னு இருக்கும். காலைல கூட அவர் பாட்டு தான் கேட்டுட்டு வந்தேன். அவர் இப்போ மணி சார் கூட போய் சேர போறாராண்டி. எம்மா அப்போ எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி அப்படின்னு சொன்ன ஒரு கதை. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு. இது ஏன் இசை? என்னோட இசை. நான் தான் இசைன்னு மறுபடியும் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம். சரி அவராச்சும் பரவாயில்ல. நான் சயின்டிஸ்ட் இல்லடா அப்பாடான்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப கருடனை நம்பி இறங்கிட்டாராம். அதுதான் காடா மட்டும் கடல் அளவு இருந்தா போதாது, நடிப்பும் கடுகளை வாச்சு இருக்கணும். ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல அங்க யாரோ பரிசல்ல போற மாதிரியே போஸ்டர் ஒட்டி இருக்காங்களே, அதை தான் பாக்குறேன். நீயும் ஆமா ஓட்ட திருப்பி போட்டு போறாங்கன்னு சொல்லிடாத. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வர படம்லாம் நல்லாவே இல்லை, ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ படம் பார்க்கவே இஷ்டம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். இப்ப ரியாலிட்டியில வெட்டுறானுங்க குத்துறானுங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியல. கரெக்டு தான். சித்திரை மாசம் வருது, கருப்பு எல்லாரையும் அடிக்க போகுது. கருப்பு வருதுன்னு சொல்லி நம்ம பசங்கெல்லாம் கருத்து போனதுதான் மிச்சம். அதுவும் கரெக்டு தான். சரி அது இருக்கட்டும், டீக்கு மட்டும் நீ பே பண்ணிடுறியா? இரு அண்ணா அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு உயிர் ஆனால் ரெண்டு உடம்பு எப்படி இருக்கும்? ஆனால் அது சினிமாவில் தான் இருக்கும். இல்லை கதையை திருடிட்டாங்கன்னு சொல்லலாமா? 80s கிளாசிக் மௌனராகம் அதே இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றி கொஞ்சம் மசாலா கிசாலாலாம் போட்டு கொடுத்தா அதுதான் ராஜாராணி. இந்த ரெண்டு படமுமே செம ஹிட். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு இது தெரியுமான்லாம் தெரியல. ஸோ இந்த ரெண்டு படத்தையும் நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்லை ஷோ. இது அது இல்ல. இன்னைக்கு நம்ம வேற லெவலான டேரக்டர் பத்தி பார்க்க போறோம். அந்த டேரக்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம அட்லி அண்ணன் தான். அவரோட ஹிட் ஃபார்முலா என்ன தெரியுமா? ஆல்ரெடி ஹிட்டான படம் தான். இங்க இருக்க டேரக்டர்ஸ் உலக சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, ஆனா எங்க அண்ணன் உள்ளூர் சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆவாரு. சில டேரக்டர்ஸ் சில சீன்ஸை மட்டும் தான் எடுப்பாங்க, ஆனா எங்க அண்ணன் அதை அப்படியே படமாவே எடுத்துருவாரு. சரி கதையை பத்தி பார்ப்போம். மௌனராக படத்துல ரேவதிக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். மணவர வரைக்கும் வந்து தாலி கட்ட மறுக்கிற ஒரு பிடிவாதமான பெண். சூழ்நிலை காரணமாக மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜாராணி படத்துல நயன்தாராக்கு கட்டாய கல்யாணம் ஜான் கூட நடக்கும். ஜான் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ ஆர்யா தான். ரெண்டுக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா 1986 ரேவதிக்கு மட்டும்தான் பாஸ்ட் இருக்கும். 2013 காலம் மாறிடுச்சு. ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் லவ் பண்ணுமா, ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஃப்ளாஷ்பேக் இருக்கணுமான்னு எங்க அட்லியான யோசிச்சு நம்ம ஹீரோ ஆர்யாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சாரு. ஸோ இதுதான் டபுள் தி எமோஷன். அம்மா மடியில படுத்ததே இல்லை,
படிக்கட்டுமா? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிம்பு டைலாக் தான் ஞாபகம் வருது. அப்போ புரியல, இப்போ புரியுது. சரி சரி, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், காமெடிக்கு வருவோம். காமெடி இல்லாமல் நம்ம ஒரு படம் ஓடுமா? அதுவும் இந்த காலத்தில் சந்தானோட காமெடியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த வெளிநாட்டு வினோதம் தான் வாழா, இந்த கருமத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா? அதுலேயும் நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தாமா அப்படின்ற வசனமும் சரி, எமோஷனல் டைலாக்ஸும் சரி, ஆக்டிங்கும் சரி, எல்லாமே செமையாக இருக்கும். மியூசிக்கை பற்றி பேசாமல் போனால் எப்படி? மௌனராகம் படத்தில் இளையராஜாவோட இசை ஒரு காணியில் ஜிவி பிரகாஷோட மியூசிக், அதுவும் உன்னாலே இமையே இமையே, இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பாப்பா என் சோக்கு பாப்பா எதுக்கு நீ பூட்ட போட்டு சிங்களாய தூங்குற. மணிரத்னத்தோட படம் ஒரு ஆர்ட் பீஸ், ஆனால் அட்லியோட படம் ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டைன்மெண்ட். அட்லியோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாஷா பட டெம்ப்ளேட் தான். லைவ்ல அமைதியாக இருப்பாங்க, ஆனால் பாஸ்ல ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. பழைய வில்லன்ஸ் எல்லாம் வந்து அவங்கள கொண்டு முடிச்சாலே படம் முடிஞ்சிடும். இதுதான் எங்க அண்ணாவோட ஃபார்மேட்டே. இந்த டிகோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேர்ல்ட் சினிமாவை சாக்கு மூட்டையில கட்டி உள்ளூர் சினிமால ஹிட்டான படத்தை பத்தி பார்ப்போம். Until then, it's விஜய் ரிது. டாடா, பை பை. என்ன மக்களே, இன்னைக்கான ஷோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா.